கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தனி மனிதனின் நேர்மையான கோபம், சகித்துக்கொள்ள முடியாத பிரச்சனை, ஏக்கங்கள், வேதனைகள் இதெல்லாம் ஒரு படத்துல சொல்லி அந்த படம் வெற்றி அடைஞ்சா அந்த வெற்றி அந்த படக்குழுவினருக்கான வெற்றியாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை, ஒரு சமுதாயத்தின் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில எல்கேஜி படத்தின் மூலம் தன் வெற்றியின் முதல் படியை எடுத்து வைத்திருக்கும் திரு ஆர்ஜே பாலாஜி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம் பிரியதர்ஷினி. எனக்கு வந்து ஐயா வணக்கம் அப்படி சொல்லலாம். இல்ல அப்படி ரெண்டு ஆசை நிறைவேறிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆசை வந்து இந்த படத்துக்கு நாங்கள் நிறையா ப்ரொமோஷன் பண்ணோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் இருந்து ஆரம்பிச்சு ட்விட்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும். ஆனால் அது கம்ப்ளீட்டே ஆகாத ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா கலைஞர் டிவியில் வந்து இந்த சோஃபா செட்டில் உட்காரது தான் அது கம்ப்ளீஷன் கொடுக்கும். கலைஞர் டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோட முதல் ஆசை நிறைவேறிடுச்சு. ரெண்டாவது ஆசை என்னென்னா, நான் வந்து நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போதே உங்களை பார்த்து நிற்கிறேன். அதுக்கப்புறம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே பார்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் என் பையனை இப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களை பார்ப்பான். அவனோட பையன் அந்த மாதிரி பல தலைமுறைகளை தாண்டி இருக்கிற உங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரியதர்ஷினி. தேங்க்யூ சார். காம்ப்ளிமெண்ட் எவர் கார்ஜியஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி உங்களை இந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த தருணத்தில் சந்திக்கிறதுல. எல்கேஜி இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை ஒரு நடிகராக ஒரு ஹீரோவாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரைட்டராக இந்த படத்தோட வெற்றியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல இது வெற்றி, அந்த இப்போ காசு பண்ணால் அந்த படம் வெற்றி, அவ்வளோதான். அதுதான். என்ன, சினிமா ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ காசு போட்டிங்க, அதில் இவ்வளோ காசு எடுத்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நானாக படம் இது எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ரீசன் வந்து அந்த நானும் ரோடி தான் சூப்பராக நடிச்சிருப்பீங்க. நானும் ரோடி தான் சூப்பராக. எத்தனை வருஷம் நம்ம ஒரு படத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்க முடியும்? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தேவின்னு ஒரு படம் வந்தது, ஈவன் தந்திரன் வந்தது. பட் ஆனால் எல்லாத்துக்கும் நடுவான கேப் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒன்று எழுதணும், நம்மளுக்கே எழுதிக்கணும். எனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு ஷோரியில் எழுதணும்னு நினச்சேன். பட் ஆனால் எழுதணும் அப்படின்னு யோசிச்சோடனே சரி நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு தாட் இருக்கணும், ஒரு டேக்அவே இருக்கணும், சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அந்த தாட்டில் எழுத ஆரம்பிச்சது தான். ஸோ இன்றைக்கி அது வந்து நான் எங்கெல்லாம் கை தட்டுவாங்க, சாப்பாடே வழி இல்லாத வீட்டில் வந்து 2 டிவியில் வந்து படம் பார்த்துட்டு இது கடைசியில் கிளைமேக்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து என் மைண்டில், என் டீமில் இருக்கிறவங்களுக்கே அது ஏன் 2 டிவின்னு தெரியாது. பட் ஆனால் தேட்டரில் அந்த இடத்துல கை தட்டுறாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு என் மைண்டில் என்ன இருக்குதோ அது அப்படியே புரிஞ்சுது அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ், நான் நினச்ச படத்தை நான் எடுத்தேன், அது மக்களுக்கு நான் நினச்ச மாதிரியே புரிஞ்சுது. ஸோ எனக்கு கூட அந்த படத்தில் வந்து நுட்பமாக நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு குழந்தைய வச்சு வீடியோ எடுக்கும்போது அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி சொல்ல, அது வந்து நிறைய தடவை நம்மளே நினைக்கிறது தான், இந்த பிள்ளைங்களாம் இப்படியா மாறி போச்சு அப்படின்னு. இல்லை தே மேனிப்புலேட்டட் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு வயசு 35ன்னு தோணும் எனக்கு. ஆனால் ஆக்சுவல் வயசு 6 தான் இருக்கும். இல்லை, நம்ம அம்மா அப்பாவா நம்ம குழந்தைங்களை சின்ன அதான் நீங்கள் வண்டியில் போயிட்டே இருப்பாங்க, பைக்கில் போயிட்டே இருப்பாங்க, ஒரு 3 அக்கா வருவாங்க, காவேரிக்கா வணக்கம் அப்படின்னா அந்த காவேரிக்கா வந்து தண்ணி வரலன்னுவாங்க. ஸோ அதுக்கு கிரிக்கெட் நிறுத்துவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிரிக்கெட் ஆடுறது நிறுத்திட்டா எல்லாம் பிரச்சனை, அந்த சீன் தான். அப்புறம் இந்த குழந்தை சீனும் எனக்கு படமா இது கதையா இருக்கணும், எதுவுமே கதைக்குள்ள திணிச்சா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். அது புரிஞ்சிச்சு, பிடிச்சது அப்படின்னும் போது எஸ், வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் அது கதையா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, நீங்க ஹாப்பியா இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கிறதோட இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒருத்தனோட ஜேர்னியோட ட்ராவல் பண்ணோம். நிறையா இப்போ 2-3 இப்போ சினிமாலேருந்தே நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க. அவங்க கேட்டாங்க, எதுக்கு வந்து இந்த கவுன்சிலர் லைஃப் இவ்வளோ நேரம் காமிச்சிங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு நல்லவனை ஹீரோவாக நீங்கள் 5 நிமிஷத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஒரு பாட்டியை கட்டி பிடிச்சி ஒரு ரோடை கிராஸ் பண்ணி விட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு கெட்டவனை நீங்கள் வந்து பிடிக்க வைக்கணும், அவனோட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண வைக்கணும். ஸோ அவனை இன்டெலிஜென்ட்டாக அவனை பிடிக்கிற மாதிரி நீங்கள் காமிக்கும் போது தான் மொத்தம் 1.5 மணி நேரம் படமும் வந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் முதல்ல 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். எக்ஸாக்டாக அதுதான் அடுத்து கேட்கணும்னு நினச்சது கூட. ஏன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை, ஒரு சமுதாயத்து மேலே இருக்கிற கோபம், நிறைய நியாயமான விஷயங்களை சொல்லும்போது அதுக்காக போராடுறவர் வந்து ஒரு ரொம்ப நியாயமான நேர்மையானவராக இருக்கணும். பட் உங்கள் கதையில் அப்படி இல்லை. அவர் வந்து இந்த சைட்லேருந்து கதை சொல்ல, அந்த சைட்லேருந்து கதை சொல்கிறாரு. அண்ட் எனக்கு என்னமோ அது பார்க்கும்போது யூஸ் யுவர் காமன் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒன்று அது, இன்னொன்று வந்து சாரி நீங்கள் முடிச்சிருங்க. எவ்வளோ அதை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணப்படுறோம், நீங்கள் வந்து ஏமாறதுக்கு எவ்வளோ தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் கிளைமேக்ஸ் கூட கடைசியில் ஸ்டில் யூ ஹாவ் அ சான்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. நீங்கள் பேசி தான் அவங்கள ஏமாத்துறீங்க கிளைமேக்ஸில் அப்படின்னுங்கிற மாதிரி காட்டுறீங்க. பட் அது அவங்க அது ஏமாற வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணால் தே குட் ஹவ் ஜஸ்ட். ஆமாம், அது சாய்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ விஞ்ஞானம் வந்துருச்சு. இல்லை 83ல் வந்து நான் ஒரு படம் பார்த்துருக்கேன், குடும்பம். 83ல் வந்த ஒரு படம்னு நினைக்கிறேன், அது குடும்பம் ஒரு கதமம். எனக்கு 93லேயே 94லேயே எங்கள் அம்மா காமிச்சாங்க, டிவியில் வரும். ஸோ அது பார்க்கும்போது அதில் மனோரமா அவங்க சன் வந்து விசு அவரோட பையனாக நடிச்சிருப்பாங்க, பூபதி. ஸோ அவர் வந்து ரஜினி ரசிகர மன்றத்தில் இருப்பார். பால் அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை கட் அவுட் வைக்கிறதெல்லாம் பண்ணுவார். வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டார். ஒரு பாயிண்டில் செகண்ட் ஹாஃபில் யாரோ ஒரு தங்கச்சி அரைஞ்சோ இல்லை அப்பா அரைஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு புத்தி வரும் அந்த படத்தில்.
94ல் நான் இதை பார்த்தேன். அந்த படம் 83ல் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு 2019, இன்னைக்கும் யூ ஆர் ஏபிள் டு see people like that. இங்கே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு ஷாருக் கான் யூஸ் பண்ணுற அதே ஃபோனை நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே படிப்பு இருக்குது, எல்லாருக்குமே சம்பளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டிலையும் இன்றைக்கும் வந்து மைண்ட் வளருது. ஸோ எவ்வளோ தான் படம் வந்து எவ்வளோ தான் பேசினாலும் நம்ம எல்லாருக்குமே அரசியல் அப்படின்னாலே ரொம்ப கம்மி அறிவு தான் இருக்குது. அதை தாண்டி யோசிக்க மாட்டேன்றோம். அது அந்த இந்த கவுன்சிலர் லைஃப்பில் வந்தது எல்லாமே வந்து நெஜம் கவுன்சிலர்ஸ்லேருந்து நான் எடுத்தது. ஓகே. ஸோ இதில் இது பின்னாடி நிறைய ஆய்வு பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். இது இன்ஃபேக்ட் எல்லா கட்சி பேதமின்றி அனைத்து பெரிய கட்சி சின்ன கட்சியில் இருக்கிறவங்களும் பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்குள்ள 1 day 2 days அவங்க ஊரில் போய் தங்கியிருக்கேன். ஏன் ஒரு ஆள் ஒரே தொகுதியில் 5 வாட்டி ஜெயிக்கிறாருன்றதுக்கு நம்ம சொன்னால் நம்ப மாட்டோம். என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணத்தில் ஆம்பளை குழந்தை பிறக்குதுன்னு ஒருத்தருக்கு வந்து எல்லா எலெக்ஷன்லையும் 200 ஓட்டு விடும். ஏன்னா அதுதான் நான் என்னங்க இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா அந்த படத்துலேயே தான் கேட்டிருப்பேன், எங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபேக்ட். எதனால ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறான்றது அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது. மாமா திலக வச்சு ரத்தம் அப்படின்னா உண்மையிலேயே திலகத்துக்கு லாஸ்ட் மினிட்ல குங்குமம் கிடைக்கலன்னா காரக்குழம்பு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, மிளகாத்தூள். ஏன்னா ரெட் கலரில் இருக்கணும், மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அது நிஜமாலே புண்ணாகும். ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் பொலிட்டீஷியன், அதாவது ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் சீன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு அரசியல் கோமாளித்தனத்தை ஒரு செல்ஃபோன் மூலமாக ஒரு மீம்ஸாவோ இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஷேராகவோ வாட்ஸ்அப்லேயோ நம்ம வந்து நிறைய பதிவு செய்கிறோம், பகிர்ந்துக்கிறோம். அதை பற்றி அதுக்கான தீர்வுகள் பற்றி பேசுகிறோமா இல்லை அதனால் என்ன நடக்குதோ அதெல்லாம் தெரியல. பட் அட்லீஸ்ட் பேசுகிற இடத்துக்காக நம்ம வந்திருக்கோம் தைரியமாக. அந்த மாதிரியான நிறைய நிகழ்கால விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் கதையில் ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து செய்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது? எனக்கு டிஃபிகல்ட்டியாக இந்த படத்தை வந்து ஒரு ஸ்பூஃப் படமாக யாரும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது. ப்ராப்ளி இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி கன்வே பண்ணாலும் படத்துக்குள்ளே வரும்போது இது ஒரு சீரியஸ் சினிமாவாக பார்க்கணும்னு நினச்சேன். நான் இவ்வளோ ரிசர்ச்லாம் சொன்னேன்ல, அது ஏன் பண்ணினோம் அப்படின்னா அப்போ தான் அந்த படத்தில் ஒரு நம்பகத்தன்மையாக வந்துடும். இந்த படத்தில் நம்பகத்தன்மை கொண்டு வரணும். சும்மா 4 அரசியல் ஜோக்கை ஃபேஸ்புக்கில் பார்த்ததை வச்சு ஒரு மீமாக போட்டு இப்போ நிறைய ரிவ்யூஸில் சொல்கிறாங்க மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் இன் திரை வடிவம் எல்கேஜின்னு. ஆனால் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க, அது சிரிக்க வைக்க. ஆனால் எனக்கு இருந்தாலும் என்னென்னா மக்கள் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களுக்குலாம் பெருசாக புரியல. ஏன்னா மக்கள் வந்து இவனோட ஜேர்னியாக பார்த்தாங்க. ஸோ இது லால்குடியில் நடக்கிற கதைன்றதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருந்தது, ஒரு கவுன்சிலர் வாழ்க்கையில் ஒரு ஆத்தென்டிகேஷன் இருந்தது. ஆர்ஜே பாலாஜி விளையாட்டை கிண்டல் பண்ணி படம் எடுத்திருப்பான்னு எதிர்பார்த்து வரவங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு திகட்டுற மாதிரி சீரியஸ்னஸ் கொடுக்கூடாது, கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவே இருக்கணும். அந்நியமாகவும் இருக்கு இல்லை அந்நியமாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் இதே கண்ணாடி இதே லுக்கில் தான் முதல்ல ஒரு 40 நிமிஷம் வந்திருப்பேன். ஏன்னா இப்போ நான் ஹீரோவை நடிக்கிறேன், இமீடியட்டாக வந்து நான் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்கலாம், மேக் ஓவர் பண்ணிட்டு ஜிம்முக்கெலாம் போயிடலாம். பட் ஆனால் கொஞ்ச நேரம் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி தெரிஞ்சால் நல்லா இருக்கு. நம்மளை எப்படி பார்த்துருக்காங்களோ அப்படியே இருக்கலாம். அதே அரசியல்வாதி லுக்காக வரதும் கூட 40 நிமிஷம் கழிச்சு வரும். ஸோ என்னன்னா அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்கு பழகிருப்பாங்க, அவன் சேஞ்ச் ஆகிட்டான்றது நம்புவாங்க. ஸோ அதனால தான் முதல் ஷாட்டில் இந்த அரசியல்வாதி கேட்டப்போ சில்லவுட்டில் இருக்கும், மூஞ்சி தெரியாது. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் முன்னாடியே பிளான் பண்ணதுனால பெருசாக டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. நான் அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, பொதுமக்கள் இந்த படத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கிரிட்டிக்ஸ், நீங்கள் ஒரு கிரிட்டிக்காகவும் இருந்தபடியால் கேட்குறேன். இப்போ இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி, how do you feel about this? I feel that I was a very good critic. Really? ஏன்னா நான் வந்து ஒரு மொக்கையான படம் எடுத்துகிட்டு வந்து இந்த சோஃபாவில் உட்காந்தாலும் சூப்பர் ஹிட் திரைப்படத்துலேருந்து நம்ம கூட உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்தபோது, இன்டர்நெட்டில் யாரும் ரிவ்யூ அவ்வளோ பண்ணாத போது நான் வந்து இந்த படம் நல்லா இல்லை சொன்னேன். நல்லா இருக்கிற படங்களையும் நான் சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் அந்த கருத்தெல்லாம் வந்து மக்களோட, இப்போ நான் ஒரு பீஸா மாதிரி ஒரு படத்தை போயிட்டு நான் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக திட்டேன்னு வச்சுக்கோங்க, கேவலமாக இருக்குது, என்ன படம் இது, என்ன பேயான் த்ரில்லரான் காசுக்கா இப்படி சொல்லியிருந்தேன்னா அவ்வளோ பேர் திட்டிருப்பாங்க. ஒரு நியூஸ் சேனலில் என்கிட்ட இந்த படத்துக்கு இன்டர்வியூ கேட்டாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, உங்க டீமாக வாங்க, எங்களோட ஸ்கெடியூலில் எங்களால் போக முடியல. அதாவது எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கோம், டீம் மொத்தமும் டிஸ்இன்டிகிரேட் ஆகி வேறு சேனல் இருக்காங்க, சாரி இங்கே வர முடியல சொல்லிட்டோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ கேட்டாங்க, ஹீரோயின்லாம் வந்து வெளியூர் போயிட்டாங்க, ஸோ யாருமே இல்லை சார். அன்றைக்கி சாயங்காலம் வந்து படத்தை அசிங்கமாக திட்டி ஒரு ரிவ்யூ வருது. ஸோ இந்த மாதிரி இன்டென்ஷனில் நான் ரிவ்யூ பண்ணதில்லை, படத்தை திட்டி ரிவ்யூ வருது. அது வரைக்கும் அந்த படத்துலேருந்து பயங்கர எங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறேன், இன்டர்வியூ கேட்டு நான் கொடுக்கல, அசிங்கமாக திட்டி ரிவ்யூ வருது. நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. நான் ஐ வாஸ் வெரி ஹானஸ்ட், நான் என் வேலையை கரெக்டாக பண்ணேன். இன்றைக்கி இந்த பக்கத்துலேருந்து வந்து பார்க்கும்போதும்
நான் வந்து ஒரு கிரிட்டிக்காக இந்த படம் பிடிக்கும் மக்களுக்குன்னு நினச்சி ஒரு மாதம் ஆச்சு நான் ஃபைனல் வெர்ஷன் பார்த்தபோது மக்களுக்கும் அதே மாதிரி பிடிச்சிருக்குன்னும் போது என் வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் இப்போவும் வந்து கரெக்டாக பண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்தேன் பிடிச்சிது ஸோ அதனால வெரி ஹாப்பி அண்ட் ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு 95% ரிவ்யூஸ் பாசிட்டிவாக இருக்குது ஓகே ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கிரிட்டிக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க இப்போ உங்கள் படத்துக்கு நல்ல மாதிரியான ரிவ்யூஸ் வந்திருக்கு நீங்களும் ஒரு கிரிட்டிக்காக இருக்கிறபடியால் கேட்குறேன் இந்த தருணத்தில் வந்து ஒரு படம் ஒரு முக்கால்வாசி நல்ல படமாக அமைஞ்சிருச்சுன்னா அதை பற்றி நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறது கெட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்கிறது நியாயமாக இருக்கா இல்லை இப்போது நீங்கள் வேறு மாதிரி நினைக்கிறீங்களா? இப்போ நான் வந்து சினிமா ரிவ்யூ பண்ணும்போது நான் ஒரு 1.5 வருஷம் தான் பண்ணியிருப்பேன் எனக்கு சினிமாவில் ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் ஓகே நான் யார் கூடயுமே பேச மாட்டேன் யாரையும் பார்க்கவே மாட்டேன் நான் அவங்களாம் எல்லாரும் இருக்கிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் வந்து போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது அவாய்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க படத்துக்கு நான் வந்து நல்லதாக பேசி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும் இருந்தது அப்படின்னு இருக்கும் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து உங்களை நல்லா தெரியும் நீங்கள் ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க நான் எப்படி உங்களை போய் திட்டுவேன் அது நல்லா இல்லைனாலும் நான் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நைஸாக இருக்கணும் எனக்கு அது வேணாம் அப்படின்றதுல நான் ஒரு வேலையில் இது ரொம்ப தெளிவாக இருந்தேன் அதே மாதிரி இப்போ நிறையா சினிமாலேயே நிறையா சொல்லுவாங்க இந்த ஒரு படத்தை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணலாம் டிஸ்ட்ரக்டிவாக பண்ணக்கூடாது அதே மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது நான் இது எதுவுமே நம்பலை அதாவது ஒரு படம் வெளில போயிடுச்சுன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அவங்கக்கிட்ட வந்து இப்படி தான் நீங்கள் பேசணும் ஒரு முறை இருக்குன்னா இப்போ நான் வந்து டைரக்டர் பாலா சார் கிட்ட போயிட்டு இப்படி தான் படம் எடுக்கணும் நீங்கள் ஏன் வந்து சிட்டி பேஸ்டாக எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரரசு சார்கிட்டயோ கௌதம் மேனன் சார்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் கிழக்கு சீமையில மாதிரி படம் எடுக்கலாம் அவங்களோட ஸ்டைலு ஸோ அந்த மாதிரி எல்லா ரிவ்யூவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த படம் எடுக்கும்போது நான் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டது என்னென்னா நான் இந்த படம் மக்களுக்காக எடுக்கிறேன் ஓகே ஸோ 2% இல்லை ப்ராப்ளி 0.01% இருக்கிற ரிவ்யூவர்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு நான் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னா நான் எப்படி ஒரு ராமராஜன் சார் மாதிரி ஒரு சீன் இருக்கும் ஒரு ஃபைட்டு டான்ஸு இது எதுக்கு இந்த படத்துலன்னு யாருக்குமே கேள்வி தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இன்டர்வல் முடிஞ்சோடனே நம்ம ஊரில் டிஃபால்ட்டாக 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவாங்க அதுக்குள்ளே கதைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மெயின் கதையை மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க உள்ளே வரும்போது ஜாலியாக ஒரு திருவிழா மூடில் வந்து உட்காந்து செட்டில் ஆகிற வரைக்கும் அது சிரிக்கிற மாதிரி போகும் அதையும் வந்து எதுக்குடா திடீர்னு இது வந்ததுன்ற கேள்வி வரக்கூடாதுன்றதுனால மயில்சாமி சார் வருஷனாக வச்சிருப்போம் அதை உடனே வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க ஏய் இன்னும் லூஸ் மாதிரி அவன் கதையை கேட்டால் இவன் கதையை சொல்கிறன்ற மாதிரி வந்து பிரேக் பண்ணிடுவாங்க ஸோ நான் மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் படத்தில் வச்சு படம் எடுக்கணும் ரிவ்யூ எனக்கு சுந்தர் சி சார் தான் சொல்லி கொடுத்தாரு ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருக்கிறவங்களை நம்பி படம் எடுக்காதீங்க பாலாஜி வெளியில் இருக்கிற மக்களுக்கு எடுங்க நான் அதை தான் இந்த படத்தில் பண்ணேன் ஆனால் என்னன்னா அதான் சொன்னேன் அதுவும் நல்லா வந்தது எங்களுக்கு போனஸ் ஸோ பாலாஜி வந்து எங்கே இருந்தாலும் அவரோட இடத்துல அவர் ஹீரோவாக தான் இருந்திருக்காரு நீங்கள் ஆர்ஜே இருந்த போதும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாரையும் போய் சேர்ந்தது நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது கரெக்டாக ஆனால் இப்போ ஹீரோவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ஒரு ரைட்டராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ஸோ இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை இனிமேல் எதை நோக்கி செலுத்துவீங்க ஹீரோங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கீங்க இல்லையா இனி எப்படி இருக்கும் எனக்கு அது தெரியல நான் இது பண்ணதுக்கு ரீசனே வந்து அதான் நான் செகண்டாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நாட் தட் கம்பேர்ட் வித் அதர்ஸ் எனக்கே என்னோட என் ப்ரொஃபஷன் நான் பண்ணுற வேலையை நான் பெஸ்ட்டாக பண்ணணும் நான் ஆர்ஜே வேலையை நல்லா பண்ணேன் எனக்கு அதனால மற்ற விஷயம் நடந்தது ட்ரை பண்ணேன் அதில் சினிமா ஒன்லி ஒர்க் அவுட் ஆகலை இன்றைக்கி அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு நான் ஒர்க் அவுட் ஆக்கிட்டு இருக்கேன் ஆகலை இப்போ நான் இஃப் ஐ ஹவ் டு வெயிட் ஃபார் அ குட் ஃபிலிம் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே பெரிய டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆப்வியஸாக அவங்க லைஃப் அவங்க கெரியருக்கு தான் எழுதுவாங்க இப்போ நீ எனக்கு எழுதுறா அப்படின்னு சொன்னால் அது வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கும் அவங்க ஒரு ஹீரோக்கு தான் எழுதுவாங்க ஸோ எனக்கு நான் எழுதிக்கிட்ட படம் தான் இது அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னும் போது எனக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா இப்போ எனக்கு இதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல இந்த 1.5 வருஷம் வேலை பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு இது வந்து அவ்வளோதான் நான் ரிலாக்ஸ்டாக இதை அனுபவிப்பேன் ஸோ நான் அடுத்ததாலாம் பிளான் பண்ணல எனக்கு வந்து எப்போவுமே 1 at a டைம் இது பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா எனக்கு 15 படத்தில் ஓடி போய் நடிச்சு 2 வருஷத்தில் நான் என்னை பிடிக்காமல் போய் இல்லை காணாமல் போய் என்ன பண்ணியா விருகம்பாக்கத்தில் ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படி சொல்லி எனக்கு ஏன்னா இந்த வீடை நான் வந்து இன்னொரு 10 வருஷம் வாங்கி கழிச்சு வாங்கினாலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த டைம் திருப்பி ஒரு 3 மாதம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும் எதுவுமே பண்ணாமல் சும்மா ஜாலியாக சுற்றணும் அதுக்கப்புறம் ஐ வில் ப்ராபப்லி திங்க் அபவுட் வாட் டு டூ நெக்ஸ்ட் இந்த படம் வந்து நல்லா வரும் இது ஜனங்க கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் இல்லை டெஃபினட்டாக ஃபெயில் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அது கரெக்டாகவும் அமைஞ்சிருக்கு பட் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு ரைட்டரா ஆக்டரா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாலாம் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ரிசப்ஷனில் ரசிகர்களாகட்டும் இல்லை வேறு யாராவது ஆகட்டும் உங்களை இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா நீங்கள் பார்க்காத விஷயங்களை இந்த படத்தில் பார்த்துருக்காங்களா சம்திங் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது சர்ப்ரைசஸ் இருந்ததா இப்போ மைக்கேல் மதன காமராஜன் ஒரு பம்மல் கே சம்பந்தம் அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எத்தனை வாட்டி போட்டாலும் பார்ப்போம் வசூல் ராஜா
ஸோ எனக்கு வந்து இந்த படத்தை வந்து அந்த மாதிரி எத்தனை வாட்டி டிவியில் போட்டாலும் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கிற படம் மாதிரி ஆக்கினது நான் எதிர்பார்க்காதது. அண்ட் சினிமாலேயும் நிறையா, அதாவது இந்தியாவிலேயே பெரிய கேமராமேன் ரவிவர்மன் சார்ல ஆரம்பிச்சு டைரக்டர் ஹரி, இல்லை ராதா மேடம், சிம்பு, இது மாதிரி நயன்தாரா, விக்னேஷ் சிவன், ஸோ இது மாதிரி என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்களையும் தாண்டி வெளியில் எனக்கு தெரியாதவங்கலாம் பி வாசு சார். ஸோ இவங்க பி வாசு சார்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, வெறுமனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த இடத்த கண்ணிலே பார்த்துட்டு இன்றைக்கி இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு போவாராம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிரெக்டர்ஸ் தட் வி எவர் ஹேவ். அவர் அந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்த்து சொல்லும்போது எனக்கு அது வந்து ரொம்ப ப்ரௌடாக, ரொம்ப எனக்கு வந்து நல்ல வேலை பண்ணியிருக்கோம் அப்படி தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தை நான் வந்து இன்னும் ஒரு 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா 2 கோடி ரூபாய் இழுத்து விட்டு பண்ணியிருந்தா கூட இந்த வெற்றி கிடச்சிருக்காது. இப்போ படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் ஓப்பனாக ஸ்டேஜில் வந்து 2 நாளில் நாங்கள் போட்ட காசை எடுத்துட்டோம், இப்போ 3ஆவது நாள்லேருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் அப்படி சொல்கிறாருன்னா வேலை கரெக்டாக பண்ணணும்னு தெரியும். பட் ஆனால் 15 வருஷம் 10 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு மாற்றினது தான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அதுதான் பிகெஸ்ட் சர்ப்ரைஸ், பிகெஸ்ட் கிஃப்ட். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய திருப்தி. ஒரு வேலை நல்லா பண்ணி ஓகே அஜய் பாலா ஏதோ படம் இருக்கான் பரவாயில்லப்பா, அந்த மாதிரி இருந்தால் கூட சரி நம்ம நல்லா பண்ணோம்டா, இவ்வளோ தான் போச்சுன்னா நம்ம அப்படி ஒரு வேலை பண்ணோம், அந்த வேலைக்கு என்ன டிசர்வ்டு ரிசல்ட்டோ அதோட இன்டூ 100 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு பெரிய பிளெஸிங். தட் இஸ் ரியலி நைஸ். இப்போ பார்க்கும்போதும் அது கேட்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய, நீங்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கக்கூடிய அப்படின்னு அட்டென்ஷனோட பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்க. இந்த எல்கேஜி படத்தின் வெற்றி மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த படம் வெற்றின்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு 2006 தான் நான் முதல் வாட்டி ஆர்ஜே ஆனேன். அப்போ நான் காலேஜ் படிச்சிருந்தேன். ஒரு 9700 சேலரி. அப்போ எனக்கு காலேஜ் படிக்கிற பையனுக்கு மாதம் 10,000 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆஹா, மூன்று ரோடு என்ன விலைன்ற மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே எனக்கு ஃபேமிலி ஈக்குவேஷன்ஸ் மாதிரி காலேஜ் பையனாக இருந்தது பார்த்தா திடீர்னு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. வேலை கிடச்சி ஒரு 2 வீக்ஸில் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா என்னோட அம்மா வீட்டோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே வந்துருச்சு. ஸோ ஒரு 6 மாதத்துக்குள்ளே 10,000 ரூபான்றது வந்து எனக்கு தேவையான காசில் 1/10 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கோயம்புத்தூர் என் வீடு, சென்னையில் அம்மா வீடு, கரண்ட் பில்லு, மளிகை சாமான், பால் பேக்கெட், இதெல்லாம் யோசிச்சு சரி நம்ம வேலை செமையாக பண்ணலாம், நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படி சொன்னேன்னா, ஒரு 20 வயசு பையனுக்கு அப்ரைசல் முதல் வாட்டி இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் நடக்கும்போது என் கூட எல்லாருமே அந்த வயசில் இருந்தவங்க தான் இருந்தாங்க. 7 பேர் இருந்தாங்க நாங்கள் ஒரு டீம். 7 பேருக்குமே அப்ரைசல் ஃபார்ம் கொடுத்து செல்ஃப் எவல்யூஷன் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து 100க்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துப்பீங்க அப்படி சொன்னோன்னே நான் வந்து தனியாக எல்லாருமே இந்த எக்ஸாமில் காப்பி அடிக்கிற மாதிரி கிடையாது, நம்மளே தான் எழுதும். நான் எழுதிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவங்களாம் 65, 70, 63, 58 இது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நான் என்னோடது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் 95 போட்டிருந்தேன். ஸோ நான் உள்ளே போய் கொடுக்குவேன், எல்லாருமே கொடுத்துருக்காங்க, நானும் போய் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே ஒவ்வொரு 1-on-1 மீட்டிங் இருக்கும். ஸோ எனக்கு வந்து 96 போட்டு கரெக்ட், நீ நிறைய நல்ல வேலை பண்ணியிருக்க, உன் வேலை சூப்பராக இருக்குது, உன் மேலே நீ எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கியோ அதோட அதிக நம்பி நாங்கள் வச்சுருக்கோம் என்ன அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. நான் வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 63 போட்டவங்களுக்கு இங்கே பாரு நீ ஒழுங்காக பண்ணல, உனக்கே தெரியுது அது, ஆனால் உன் மேலே உன்னோட அதிகமாக நாங்கள் வச்சுருக்கோம், நான் 65 போட்டிருக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு வந்து 22,000 ரூபாய் ஆக்கினாங்க சம்பளம். மீதி எல்லாருக்கும் வந்து 500 300 ஏறிச்சு. எங்கேயோ வந்து எனக்கு அது அப்போ சொல்லிக் கொடுத்தது வந்து அது சொல்லிக் கொடுத்ததுன்னா இப்போ நான் கற்றுக்கிட்டேன் அப்படி இல்லை. பட் அன்னிலேருந்து நான் நம்புறது, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யுவர் எபிலிட்டி. நீங்கள் உங்களை நம்பலை, உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வைக்கலன்னா வேறு யாருமே வைக்க மாட்டாங்க. நான் இதே படத்தை எடுக்கிறதுக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட மேனேஜர், இன்னும் அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், டே என்னெல்லாமோ வேலை போய் பண்ணிகிட்ருக்கேன், 2 வருஷம் முன்னாடி சொன்னேன், நம்மளே ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணலாம்டா, நான் எழுதுறேன்டா, ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடிக்க பிடிக்கல, மொக்கையாக வந்து இந்த பொண்ணுங்களே இப்படி தான் ஒயின் ஷாப் காமெடி இதெல்லாம் எனக்கு வேணாம், நம்மளே ஏதாவது செமையாக ஒரு படம் பண்ணலாம். பாஸ் உங்களை வச்சு யார் படம் பண்ணுவா, நீங்கள் என்ன 3 கோடி 4 கோடினா சும்மா நினச்சிங்களா, அதெல்லாம் இப்போயே ஒரு 10-15 படம் வருது ஒரு மாதத்துலேயே, அதில் ஒரு 4 படமாக பண்ணுங்கள், நல்ல காசு சம்பாதிச்சுட்டு போகலாம் போது 2 வருஷம் முன்னாடி என் கூட இருந்தவருக்கே என் மேலே பெருசாக ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லைன்னா he didn't believe that I could probably pull this off. பட் ஆனால் என்னோட எபிலிட்டி, என்னோட ட்ரஸ்ட் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையில் தான் இது வந்து பாசிபிள் ஆச்சு. என்கிட்ட ஒரு ரொம்ப பெரிய நடிகர் என்கிட்ட கேட்டார், எனக்கு அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவரோட 4 படம் நான் நடிக்கிறது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஒரு பாயிண்டில் கடுப்பா, என்ன எத்தனை படம் நீ வேணான்னு சொல்லுவேன், சரி நீ எடுக்கிற, நாளைக்கு ரிலீஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன், சரி நீ எடுக்கிற, நாளைக்கே ரிலீஸ் ஆகுது ஆனால் ஓடலைன்னா என்ன பண்ணுவேன், உனக்கு உன் ப்ரொடியூசர் ப்ரொமோஷன் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன். ஸோ எந்த கேள்வியும் இந்த டவுட்ஸுமே என் மைண்டில் இல்லவே இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ ட்ரஸ்டட் மை எபிலிட்டிஸ். ப்ரொமோஷனுக்கு காசு இல்லைனா கூட நான் காசே இல்லாமல் 35 லட்ச ரூபாய்க்கு ஒரு 2.0 படத்துக்கு காசு கொடுத்து பண்ண ஒரு கிரிக்கெட் மேட்சை நான் 6 மணி நேரம் சும்மா போயிருந்திருக்கேன். பிகாஸ் என்னோட குட்வில் நான் அங்கே வேலை பண்ணியிருக்கேன், நல்ல வேலை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நம்பணுன்றது தான் பெரிய ரீசன். என்ன நம்பி 2 வருஷம் முன்னாடி யூடியூப் வீடியோ கூட எடுக்க தெரியாத ஒரு பையன் இன்றைக்கி படம் எடுத்திருக்கேன். நான் எடுத்த யூடியூப் வீடியோ உள்ள இன்டர்நெட்டில் இருக்குது. பார்க்கும்போது அப்படியே எனக்கே துப்புரா மாதிரி இருக்குது. இன்னைக்கு we made this film because of the trust and belief that I had in myself. So if we can make this film, anybody can make anything. Okay.
ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவங்க மனசில் வந்து எது பட்டாலும் அதை நல்லா திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல கலைஞர் நீங்கள். ஒரு எழுத்தாளராக, ஒரு நடிகராக இருக்கிறதோட அதையும் தாண்டி ஒரு ரைட்டராகவும் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய உயரங்களை எட்டணும். ஒரு நடிகராகவும் ஒரு ஹீரோவாக பெரிய உயரங்களை எட்டணும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு விடைபெறும். தேங்க்யூ. தேங்க்யூ. கலைஞர் டிவிலேயே ஒரு கலைஞர்னு சொல்லிட்டீங்க. பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி. பிரியா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹேட் அ குட் டைம். நன்றி.